அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, மே 1 உழைப்பாளர் தினம். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்தார், நபி தோழர்கள் பலர் உழைத்து உண்பவர்களாக இருந்தனர். உழைத்து உண்பக்கூடியவர்களாக இருந்தனர். சரிங்களா? ஆனால் இந்த மே 1 வருகின்ற பொழுது அது உழைப்பாளர்கள் தினம். ஓகே, அதே மாதிரி இருந்து கொள்ளலாம். ஆனால் அதற்காக விழா எடுத்து அந்த உழைப்பாளர் தினம் என்று கொண்டாடுவது கூடாது என்று யாருக்காக சொல்கிறோம் என்றால், இது முஸ்லிம்களுக்காக சொல்கின்றோம். உழைப்பாளர்கள் தினம், உழைப்பாளிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுபோலவே இன்னொரு ஹதீஸில் கூறப்படுகின்றது, உர்வா பின் அசுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது, ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஏழையாக இருப்பவர் நியாயமாக உண்ணட்டும். அல் குர்ஆனில் வரக்கூடிய வசனத்தை அதை கூறியிருக்கிறார்கள். 4வது அத்தியாயம் 6வது வசனத்தில் இறை வசனத்துக்கு பின்வருமாறு அதை விளக்கம் அளித்தார்கள். இந்த வசனம் அனாதைகளை நிர்வகித்து அவர்களின் செல்வத்தை பராமரிக்கும் காப்பாளர்கள் தொடர்பாக அருளப்பட்டது. அவர் ஏழையாக இருந்தால் அவரது உழைப்புக்கான கூலியாக நியாயமான முறையில் அனாதைகளின் பொருளை அனுபவிக்கலாம். அதாவது அந்த கூலியாக அனாதைகள் சொத்தை யாரு காப்பாளர்களாக இருக்கின்றார்களோ நியாயமான முறையில் அதை எடுத்து அவர்கள் சாப்பிடலாம் என்றுதான் இந்த ஹதீஸின் விளக்கமாக ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தருகின்றார்கள். நூல் முஸ்லிம் 5747 காணலாம். திருக்குர்ஆன் விளக்க உரையில், அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, மே 1 உழைப்பாளர் தினம். வாழ்க வளமுடன். இந்நாளையும் வரக்கூடிய நாளை நன்னாளாக நம் அனைவர்களுக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.